குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் மாதம், விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளைக்கு கார்த்திகை 1, துவாதசி திதி. துவாதசி முழுவதும் இருக்குது. அஸ்த நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் 10:30 வரைக்கும் இருக்குது. வைஷ்ணவ ஏகாதசி, திரு இந்தலூர் ஸ்ரீ பரிமள பெருமாள் சதாட்சயம், சென்னை சுப முகூர்த்த நாள், சிறிய நகசு. இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். நான் ஏற்கனவே காலையிலேயே கொடுத்துருக்குறேன், அதனால் இது பண்ணுங்கள். சூரிய உதயம் 6:15, துலா நாளிகை 0:10, திதி துவாதசி திதி. துவாதசி திதியிலேயே நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான வருவது. ஏகாதசி திதியும் விஷ்ணுக்குரிய நாள் தான், துவாதசி திதியும் உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை, துலாத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15, 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 1 to 2:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை செய்வோம். இன்றைக்கி சூரிய பகவானுக்கு உரிய நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் டிவியிலெல்லாம் போடுறாங்க, கேளுங்க, செல்லில் கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. அதுவும் கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட். ராசி பலன்: மேஷம் அன்பு, ரிஷபம் தாமதம், மிதுனம் பாசம், கடகம் சுகம், சிம்மம் ஏமாற்றம், கன்னி நற்செயல், துலாம் பயம், விருச்சிகம் சுபம், தனுசு பரிசு, மகரம் நன்மை, கும்பம் ஆக்கம், மீனம் செலவு. சந்திராசிரமம்: சதய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், சிம்மம், துலாம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு பிரதோஷம், அழகான நாம் ஐப்பசி மாதத்திற்கு விடை கொடுத்து துலாஸ்தானம். இது இன்றைக்கு கடைசி நாள். ஐப்பசி மாதத்துக்கு விடை கொடுத்து கார்த்திகை 1, அழகான கார்த்திகை மாதம், தீபத் திருநாள் மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். நாளை 1 அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் உங்களெல்லாம் முடிஞ்சதை வாங்கி சாமி முன்னாடி வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கணுமா, அதை எடுத்து சாமி முன்னாடி வச்சு நிவேதனை பண்ணுங்கள். எப்பொழுதும் நம்ம வீட்டில் செல்வம் குறையாத இருக்கும். பால். நாளைய விசேஷங்களும் பிரதோஷமும் கூட சேர்ந்து வருகிறது. இனிமேல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் திருவிழா. நாளையிலேருந்து எல்லாருமே மாலை அணிய வேண்டிய திருநாள். ரொம்ப சிறப்பான ஒரு திருநாளே. அதே மாதிரி நாளைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு இதுவும் கடைசி நாள். அதாவது காவிரியில் குளிக்க ஐப்பசி மாதம் பூராமே துலாஸ்தானம் தான். அதனால் இந்த கடைசி நாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தேங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஐப்பசி இன்று கடைசி நாள், சுப நாள். விருச்ச ரவி 1:37 பகல், ஆதித்ய ஹஸ்தம், சூன்ய திதி, திரேதா யுகாந்தம், கடைமுகம், துலாஸ்தான பூர்த்தி, விஷ்ணுபதி கார்த்திகை மாத கிருஷ்ண துவாதசி இன்று அனுஷ்டிக்கவும். ஹரிவாசரம் 9:10 காலை. இன்னைக்கு துலாஸ்தானம் முடிவு. விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாளைய விசேஷங்கள்: கரிநாள், சோம பிரதோஷம், யமதீபம், முடவன் முழுக்கு, திருதினஸ்பிரிக்கு. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். நாளைக்கு எல்லாருமே
ஐயப்பர் கோயிலுக்கு இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? மழை உண்டு, தொழில் விருத்தி உண்டு, காய்கறிகள் பூக்கள் விலை குறையும், பங்கு வர்த்தகம் ஸ்திரமாக இருக்கும். நம்ம விஷ்ணு பகவானுக்கு மட்டும்தான் அந்த காலம் இருக்கானா? நிச்சயமாக பிரம்மாவுக்கும் அந்த காலம் உண்டு. அதாவது விஷு காலம்ங்கிறது பிரம்மாவுக்குரிய காலம். ஷட்சீதி புண்ணிய காலம் சிவனுக்குரிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளுக்குரிய அந்த ஒரு காலம். அதனால் மூன்று பேருக்குமே காலம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே அந்த காலம் இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாம் இது படித்தோம். இவ்வளவு அழகான ஒரு இது படித்தோம். உலக நாதர் எழுதிய உலக நியதி. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது. உலகநாதர் அருளிய உலக நீதி நம்ம நேற்றே படித்தோம். இன்றைக்கி அடுத்தது படிக்கலாம். நேற்று 1 படித்தோம். இன்னைக்கு 2வது. நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம். அதாவது உலகநாதர் அருளிய உலக நீதி. நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் எல்லாரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனிவெளியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், மஞ்சாரும் குருவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. கடைசியில் முருகப்பெருமானை வாழ்த்தி தான் அதனோட செய்யுள் அவர் முடிக்கிறாரு. நம்மளாம் சின்ன வயசில் படித்த ஞாபகம்தான், இருந்தாலும் இப்போ அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்று 10:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் அந்த விஷ்ணுபதி புண்ணிய கொடிமர வழிபாடு செய்யுங்க. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துடும். வருஷம் 4 மாதம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வண்டி வாகனத்தில் போகிறோம். ராகுகால பூஜையை எலுமிச்சை தீபம் போடுங்க, அப்படி இல்லைன்னா விளக்கில் தீபம் போடுங்க. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. துளசி தான் அவருக்கு. அந்த துளசியை இது பண்ணுங்க. விஷு புண்ணிய காலம், ஷட்சீதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த மூவருக்கும் உரிய அந்த ஒரு காலம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம், சினந்திருந்தார் வாசல் வழி சேரல் வேண்டாம், வளம் தேடும் குறவருடைய வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே என்று. அப்போ இதுக்கு பொருளும் இருக்குது. இதை பொருள் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். அதுவும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கெல்லாம் உங்கள் ஊர்லெல்லாம் என்ன பண்ணீங்க? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி மழை, அதனால் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அது சுவாமிக்கு போய் விளக்கு போட்டிங்கன்னா அந்த கோதுமை மேலெல்லாம் விளக்கு போடாதீங்க. தயவு செஞ்சு பக்கத்தில் விளக்கு போடுங்க. அவருக்குரிய தானியம் அதுதான். இதே மாதிரி இன்று பெருமாளை ஹரி நலம் தரும் மந்திரம், நாராயணன் மந்திரம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஹரிஹரி கோவிந்தா என்று நான் நாமத்தை சொன்னாலே போதுமானது. நாம் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்மளோட லைஃபு, ஆன்மீகம் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கோம். வேற என்ன அந்த உலகத்துக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம இன்னும் ஒரு உலகத்துக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம அதை பற்றி தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
நான் இல்லாது பொல்லாதெல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. தப்பாக நான் யாரையுமே கைட் பண்ண மாட்டேன். அது எனக்கும் பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.